எங்களுக்கு இங்க உதவி தேவை. யாராவது வாங்கன்னு சொல்றான்ல. வந்து முதல்ல கீழே இருக்குங்க. உனக்கு ஒண்ணு ஆகல, உனக்கு ஒண்ணு ஆகல. பாத்து இருக்குங்க. பாத்து ஜாக்கிரதையா இருக்குங்க. அவனுடைய கால்ல அடிபட்டு இருக்கு. வா, உனக்கு முதல்ல மருந்து போடலாம். நன்றி, 2 பேருக்கும் நன்றி. இதுக்கு முன்னாடி ஆனதை விட இது ரொம்ப மோசமா இருக்கு. ஆர்த்தர், உனக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னும் காப்பாத்துறதுக்கு வேற யாராவது பாக்கி இருக்காங்களா? இன்னைக்கு வேண்டாம். இங்கிருந்து நாம எப்படி போறோங்கிறத பத்தி டச் கிட்ட பேசுனீங்களா? இத பத்தி நான் ஹேர் ஸ்ட்ரெஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். புயல் கொஞ்சம் கம்மியானதும் நாம கிழக்கு நோக்கி பயணிக்கணும். கிழக்கா? மறுபடியும் அதே இடத்தை நோக்கி போகணுமா? எனக்கு தெரியும். மேற்குல போனா நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும். சரி வா ஹேர் ஸ்ட்ரெஸ், நம்ம போய் கொஞ்சம் குளிர் காயலாம். ரொம்ப நன்றி மார்கன். உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும்ல. 2-3 நாள் நீங்க மாட்டிக்கிட்டதுனால நீங்க எல்லாரும் என்ன கோழை ஆயிட்டீங்களா? இதுல நீ மட்டும் விதிவிலக்கா? வாய் மூடு மைக்கேல். நீங்க இந்த மாதிரி இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் எல்லாரும் சோர்வா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்படி விழுந்தனா இப்படி எல்லாம் சோர்ந்து போக நீ மாட்டேன். வீழ்ந்தனா நாங்க எல்லாம் கொண்டாடுவோம். பார்ட்டியா? நீ கண்டிப்பா கொண்டாடுவ. உனக்கு விளையாட்ட போச்சுல்ல? ஆமா. உங்கள மாதிரி ஏளனமா பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதும், நிறுத்துங்க. உங்களுக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிறீங்க. நாம எதிர்த்து சண்டை போட வேண்டியது ஓட்ரிஸ்கோல, புரியுதா? அவன் நம்மளை தேடி வர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? எல்லாரும் கிளம்ப, ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு. வாங்க. இதுல உறுதியா இருக்கியா டச்? ஆமா, எல்லாரும் நிறைய சிரமத்தை தாண்டி இப்பதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தேவையானதெல்லாம் எப்படியாவது அந்த ஓட்ரிஸ்கோல ஜெயிச்சே ஆகணும். போலாம் வா. நீ அவனை வெறுக்கிறன்னு எனக்கு தெரியும் டச். அவன் நம்மளை தேடி இங்க வந்துகிட்டு இருக்கான். அப்படிலாம் இருக்காத. அப்ப நான் தான் தப்புங்கிறியா? நான் அவனை எப்பவுமே தப்பா நினைச்சதில்ல டச். பழி வாங்குதல் சரியானதில்ல, அது நமக்கானது இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்ப என்ன ஆச்சு? இதுதான் சரியான நேரம் ஆர்த்தர். இதை எடுத்துக்கோ. இது பழி வாங்கறதையும் தாண்டி நீண்ட காலத்துக்கான செயலுங்கிறத புரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாரும் வெடிகுண்டுகளை பத்தியும் அதோட ரயிலை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒன்னு புரிஞ்சுக்கோ, கோமுக்கு எப்பவுமே சரியான தகவல் தான் கிடைக்கும். கிளம்ப. ரயில தாக்கிறதுக்கு இது சரியான தருணம்னு நீ நினைக்கிறியா? மிருகத்துடைய தொழுவத்துல வாழ்றது வேணா உங்களுக்கெல்லாம் ரொம்ப சுகமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு சலிச்சு போச்சு. ஹே மேத்யூஸ், ஸ்மித், அப்புறம் பியர்சன், இந்த இடத்த கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஹோல்டர் ஸ்கூல் எப்ப வேணாலும் இங்க வரலாம். யா! ஓ, இங்கே நில்லுங்க. ஓ, இங்க பாருங்க. இந்த இடம்தான். நம்ம எல்லாரும் தயாரா இருக்கோம்ல? தயாரா இருக்கும். நல்லது. இப்போ மார்கனும் நானும் கொஞ்சம் முன்னாடி போய் அவங்க கூடாரத்தோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போறோம். வில்லியம்சனும் பெல்லும் நீங்க கூடாரத்துக்கு வெளியில மறைஞ்சு எனக்காக காத்துக்கிட்டுருங்க. சமர்ஸ், எக்ஸ்குலா, நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருங்க. கிளம்பலாம். இங்க இருக்காங்க. கண்டிப்பா அவனுங்க தான். கோமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, அவனே தான். யாருக்கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான்? ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, அவங்க கிளம்புறாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன்.
நம்ம போய் தாக்கலாமா? வேண்டாம். கோம் இப்ப போகட்டும். மத்தவங்கள தட்டி தூக்கிடலாம். அவனுக்கு தெரியாம அவன் இடத்த கொள்ளடிக்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா தான் இருக்கும். கமான், கீழே போலாம் வாங்க. ஜாக்கிரதையா வாங்க. என் பின்னாடியே வாங்க. ஆர்த்தர், என் கூடயே இரு. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு. இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா டாச்? நீ சரின்னு சொன்னா இவனை தூக்கிடுறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நீ முன்னாடி போகணும்னா தாராளமா போ. நாம இதை உடனே செயல்படுத்தி ஆகணும். சரி, அவன் எங்க தான் போனா? சரி, நான் முதல்ல போறேன். வேற எந்த வாய்ப்பும் பெருசா இல்ல. பாத்தீங்களா இன்னைக்கு பனி எவ்வளவு அதிகமா பெய்யுதுன்னு? ஒரும்போக்கு நாய்களா எல்லாரும் செத்துங்கடா. ஒருத்தரி விடாதீங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளுங்க. நான் முன்னேறி போறேன், நீங்க பின்னாடில இருந்து தாக்குங்க. இந்த பக்கம் வாங்க, அரேஞ்ச் வாங்க. முன்னேறி போ ஆர்த்தர். இந்த கூடாரத்துக்கு முன்னாடி ஒரு இருக்க பாருங்க, போய் பாரு. அவங்கள பாரு. அவங்கள விடாதீங்க. அவங்க எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. ஓ, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ச்சே. அங்க பாரு, வலது பக்கத்துல இருக்கிற கூடாரத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தனையும் விடாத, எல்லாரையும் அடிச்சு நொறுக்கு. அந்த கூடாரத்துல இருக்கிற எல்லா நாயையும் சுட்டு தள்ளு. எல்லாரையும் போட்டு தள்ளுவோம். வாங்க வாங்க. இன்னும் அந்த கூடாரத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க, விடாத. கமான். இந்த பக்கம் யாரும் இல்ல, வாங்க. எல்லார் கதையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சோதனை பண்ணு. அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்க. அவங்கள யாரையாவது ஒருத்தர் உனக்கு தெரியுமா டச்? ஒருத்தனையும் தெரியாது. கோம் அவனுடைய ஆட்களை பத்தி பெருசா கவலைப்பட்டதே கிடையாது. அவனுக்கு தேவையெல்லாம் எண்ணிக்கை மட்டும்தான். உனக்கு குதிரை ஓட்ட தெரிஞ்சு ஏன் என்னன்னு கேட்காம சுட தெரிஞ்சாலே போதும். ஒன்னு அவன் சேர்த்துப்பான். நான் இப்படி இருந்தா எவ்வளவு நாள் என் கூட இருந்திருப்பேன் நீ எல்லாம். இந்த கூட்டத்துல பாதி நபர்களுடைய பேர் கூட அவனுக்கு தெரியாது. எல்லாத்தையும் பாரு. இந்த நாய்ங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயாகணும். நல்ல விஷயம். இப்போ இந்த இடத்த நல்லா சல்லட போட்டு தேடுங்க. பில், அங்க இருக்கிற கூடாரத்துல போய் தேடு. மைக்கா, நீ அந்த பில்டிங்க்கு போ. ஆர்த்தர், நீ லெஃப்ட் சைடுல இருக்கிற பில்டிங்க்கு போ. சீக்கிரம் தேடுங்க. கண்ணி வெடி, வெடி மருந்துன்னு எது கிடைச்சாலும் விடாதீங்க, எடுத்துக்கோங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்க. இங்க பாருங்க, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நினைக்கிற பில்? பார்க்க நல்லா தான் இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. கமான். சிறப்பு எல்லாம் சரியா இருக்கா? எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். இதுவும் எனக்கு கிடைச்சது. நன்றி. சிறப்பான செயல் இதுதான். ஓ யா, நல்ல விஷயம். அவனுங்க திருட திட்டம் போட்டிருந்த ரயிலை பத்தின விஷயமும் இதுல இருக்கு. மிஸ்டர் லெவ்டிகஸ் கார்னவெல், எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நாம கிளம்பலாம். முதல்ல நாம இந்த இடத்த விட்டு போகலாம். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அங்க பாருங்க, அங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க. இவனை தானே கோம் கூட அந்த கூடாரத்துல பார்த்தோம். சரி, நாங்க கிளம்புறோம்.
சரி, நாங்க எங்கேயே இருக்கோம். அவனை எங்க கிட்ட உயிரோட கூட்டிட்டு வா. அவன் நமக்கு தேவை. ஓகே, புரியுது. ஹா. அப்படிதான். ஏய், யார் நீ? என்ன எதுக்கு துரத்துற? குறி வச்சா யாரா விழுகணும். கடவுளே! ஆ! ஓ! நீ இப்ப என்னோட விருந்தாள். என்னை விட்டுருங்க, நான் போறேன். வேணாம், என்னை விட்டுருங்க, நான் போறேன். என்ன வேற யாரும் நினைச்சு நீங்க கூட்டிட்டு போறீங்க. அம்மா, உன்னோட பேர் என்ன? எனக்கு தெரியாது. இப்ப சொல்றியா? சொல்ல வைக்கவா? கீரன் கீரன் மட்டும்தானா? டஃபி, கீரன் டஃபி. அப்படி வா. உண்மைய சொல்ல போனா இந்த நாள் உனக்கு இனி நாளா அமையல கீரன் டாஃபி. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? கண்டிப்பா அது உனக்கு பிடிச்ச இடமா இருக்காது. ஏன்? என்ன என்ன பண்ண போறீங்க? அதுவும் உனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் உனக்கு கொடுக்கிற அறிவுரை என்னன்னா, அடி வாங்கறதுக்கு உன் உடம்ப தயார்படுத்திக்க. வேணாம், என்ன விட்டுடுங்க. வந்துட்டோம்ல, நான் சொன்னபடி எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. முதல்ல உன்னை எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துறேன். குட் பாய். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஓ, கவலைப்படாத, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஹ, அந்த நாயை பிடிச்சிட்டு வந்துட்டியா? ஆமா, பிடிச்சிட்டேன். வெரி குட். புது வீட்டுக்கு உன்னை வரவேற்கிறேன். உண்மையான சந்தோஷம் என்னன்னு நீ இங்க பாப்ப. இவனை நம்ம பேச வைக்கணுமா? இப்ப இவங்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டா நிச்சயமா போய் மட்டும்தான் சொல்லுவான். அங்கிள் வில்லியம்சன், இந்த நாயை முதல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல கட்டி போடுங்க. நல்லா பசிக்கட்டும். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நண்பா. ஒருத்தரை சுடணும்னு நினைச்சா நாங்க சுட்டுடுவோம். ஒருவேளை காப்பாற்றணும்னு நினைச்சா காப்பாத்திடுவோம். சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருவோம். உண்மையாவே என்ன பண்ணணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். ஓட்ரிஸ்கோட ஆளு என் கூடாரத்துல இருக்கா. என்னால நம்பவே முடியல. நான் ஓட்ரஸ்களோட ஆள் கிடையாது. எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. நீ சொல்றதெல்லாம் நம்ப வேணும்னு நினைக்கிறியா? நல்ல வேலை பண்ண ஆர்த்தர். என்ன மன்னிச்சிடு, என்னால கோம பிடிக்க முடியல. அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. இப்போ எப்படிலாம் அந்த ரயிலை கொள்ளடிக்கலான்னு பார்க்கலாம். ஓகே. நீ அவனுக்கு இறுதி சடங்கு பண்றியோன்னு நினைச்சேன். கிட்ட வந்து பார்த்தா உன்னோட கை வேலைய சிறப்பா காமிச்சுக்கிட்டு இருக்க. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் மார்கன். முயற்சி பண்றேன்ப்பா. உடம்பு பரவாயில்லையா? நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு நன்றி கடன் செலுத்தி ஆகணும். இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்விடு. ஆர்த்தர், ரயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உங்க கூட வரேன். தாராளமா வரலாம். ஆனா உன் நிலைமைய பாரு. எனக்கு எப்பயும் இப்படித்தானே இருக்கு. எனக்கு சின்ன காயங்கள் தானே. எந்திரிக்காத படு. வா அபிகேல். டச், ஹாய் ஜாக்கி. ஜான் இவன் உன்னை பார்க்கணும்னு சொன்னா. இப்போதானே பார்த்தான். இடது பக்கம் என்ன இருக்க? நீ என்ன இந்த பக்கம்? செத்து போயிட்டியான்னு பார்க்கறதுக்காக வந்த. கொஞ்சம் பொறுத்துக்கோ, 2 பேரும் சேர்ந்தே போலாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட ஜான் மார்ஸ்டன். அவன் ஒரு முட்டாள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிகேல். வாங்க ரயில பிடிக்க போலாம். பில், நீ முதல்ல போய் சுரங்க பாதை கிட்ட இருக்கிற அந்த தண்ணி தொட்டி கிட்ட ரெடி ஆயிரு. கண்டிப்பா. நாம ஏன் இதெல்லாம் செய்யறோம்? புயல் குறைஞ்சிட்டு வருது. நாம இங்கிருந்து கிளம்பணும். ரொம்ப நாட்கள் இங்கே இருக்க கூடாது. ஐயா, நாம கிளம்பணும். போலாம் வா. ஓசா, நீ என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிற? ஆட்கள் யார் இனி இறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் டச். நம்ம யாரும் சாக மாட்டோம். என்ன பாருங்க, எல்லாரையும் பாருங்க. எல்லாரும் உயிரோட தானே இருக்கோம். நீ கூட தான். நமக்கு இப்ப பணம் தேவை.
நமக்கு தேவையானதுல அந்த பிளாக் வாட்டர்ல தான் இருக்கு. அங்க மறுபடியும் போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க பாரு டச், நான் ஒன்றும் உன்னை தப்பா நினைக்கல. ஆனா நம்ம திட்டப்படி நாம கொஞ்சம் பொறுமையா இருந்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கணும். ஆனா இப்ப நீங்க திடீர்னு ரயில்ல திருட போறீங்க. வேற நமக்கு என்ன வழி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. டச், லிவிட்டிகஸ் கார்ன்வால்ஸ் ஒன்றும் விளையாட்டு கிடையாது. யார் இந்த லெவிட்டிகஸ் கார்ன்வால்? அவன் தான் ரயில் மூலமா சர்க்கரை என்னன்னு நிறைய வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அளவுக்கு அதிகமா அவர்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. டச், நண்பர்களே, சில விஷயங்களை நமக்கு சொந்தமாக்கிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. உங்க குதிரையை தயார்படுத்திக்கோங்க. நாம ரயில்ல இப்ப திருட போறோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சரி, வாங்க கிளம்பலாம். எல்லாரும் பொறுமையா சுத்தி கண்காணிச்சுக்கிட்டே வாங்க. எந்த தவறும் நடந்துடக்கூடாது. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், கவனமா இருங்க, சரியா? நாம இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொருள் எடுக்கிறதுக்கு பிளாக் வாட்டருக்கு போவோமா? இதே கேள்வியை நீ இன்னும் எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்ப மைக்கா? ஏன்னா நிறைய காலத்துக்கு நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணத்தை அங்க விட்டுட்டு வந்திருக்கோம். அங்க மறுபடியும் போகணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். பிங்கர்டன்ஸ் மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. நாம எப்ப திரும்ப போகலான்னு சொல்றனோ அப்ப போய்க்கலாம். திரும்ப இந்த பேச்சை யாரும் பேசாதீங்க. பணம் பத்திரமா இருக்கும். யாரும் இத பத்தி பேச வேண்டாம். ஓட்ரிஸ்கோல்ஸ் திட்டம் சரியா இருந்தா மொத்த பான்ஸும் இந்த ட்ரெயின்ல தான் இருக்கணும். நீர் தொட்டி இங்க இருக்கு பாரு. நாம இங்கேயே ட்ரெயினுக்காக காத்திருப்போம். அங்க இருக்கிறது பில் தானே? ஆமா. அவன் தான் நானு. நீ போய் கீழே பார்த்துட்டு வா. சரி, பார்த்து பொறுமையா. இது ஒரு நல்ல இடம். யா, மறக்காம நம்ம கோம்ட்ரிஸ்கோலுக்கு தான் நன்றிய சொல்லி ஆகணும். இவ்வளவு அழகா நமக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்கான்ல. அது மட்டும் இல்லாம நிறைய வெடிப்பொருட்களை நமக்கு கொடுத்துருக்கான். அவனுக்கு உண்மையிலேயே ரொம்ப தாராள மனசு. யா, எப்படி போய்கிட்டு இருக்க? பரவாயில்ல, நல்லா தான் போகுது. உண்மையாவா? உண்மையாதான். நான் வேணா உதவி பண்ணட்டுமா? சரி, நீ அங்க இந்த கன்னி வடியெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கல்லு பக்கத்துல வை. ஓகே, கண்டிப்பா. நீ இங்க இருக்கிற ஒயரெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற கன்னி வெடியோடைய முனையில இணைச்சு வச்சிரு. சரி, நீ சொன்னபடி பண்ணியாச்சு. சரி, அவ்வளவுதான். நீ அவங்க இருக்கிற இடத்துக்கு போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆத்தர் வராரு. உண்மையை சொல்லணும்னா இதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வேகமா செயல்பட எல்லாரும் தயாரா இருங்க. நம்ம திட்டம் எல்லாருக்கும் தெரியும்ல. எந்த தவறும் நடக்க கூடாது. என்ன நடக்குது? எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னான். சரியா இருக்கா இல்லையான்னு தெரியாதானே போகுது. எல்லாம் சரியா தானே இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். சரி, எல்லாரும் உங்க முகத்தை மூடுங்க. எப்ப வேணாலும் ட்ரெயின் இங்க வரலாம். நண்பர்களே, இது நமக்கான நேரம். எல்லாரும் சிறப்பா செயல்படுவோம். என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம ஆரம்பிக்கலாமா? என்னது இது? என்னாச்சு? ஏன் திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இந்த முட்டாளை எங்க புடிச்சீங்க? சொதப்பிட்டான். எல்லாம் சரியா இருக்குன்னு தானே சொன்னேன். பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல.
உனக்கு இறக்கங்கிறதே இல்ல தெரியுமா? ஆ, குதிக்க. என்ன மேல இழு. இங்க வாங்க கத்தாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆர்த்தர், ஹெல்ப் பண்ண. உனக்கு ஒண்ணும் இல்ல. பொறுமையா இதை செஞ்சு முடிப்போம். சேவியர் எங்க? அவன் கீழே விழுந்துட்டான். மத்தவங்க கூட சேர்ந்துப்பான். சரி, நம்ம முன்னாடி போலாம். நம்ம முதல்ல இந்த ரயிலை நிறுத்தி ஆகணும். இன்னொரு காவலாளி முன்னாடி இருக்கான். அவனை போட்டுடலாமா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு பாதுகாப்பா வா. ஓகே. ஏய், யார் நீ? என்ன பண்ற? விட்றாத. யாரது? பாருங்க. சுடுங்க. முன்னாடி போலாமா? அவ்வளவு சீக்கிரம் உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். முன்னாடி போலாம். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல, ஒண்ணும் ஆகல. வேலை அப்படி என்னதான் பண்ணா? அதெல்லாம் தயார் பண்ண அவனுக்கு எவ்வளவு நேரம் இருந்துச்சு? நான் தான் அந்த ஒயரை இணைச்சேன். ஆனா அதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாமே. நம்ம மட்டும் இந்த ரயிலை கொள்ளடிக்க முடியாம இருந்தா அதுக்கு காரணம் நீதான். கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? நான் மேல போறேன். எப்படியாவது ரயிலை நிறுத்தி ஆகணும். புரியுதா உனக்கு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல. நம்ம ரயிலை நிறுத்தலன்னா நம்ம ஆட்களால நம்ம கிட்ட வர முடியாது. அவனை பிடிச்சிட்டியா? அவனை அடிச்சு எனக்கு விடாத. தெரியல. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றதை கேளுங்க. உங்க யாரையும் நாங்க கொல்ல விரும்பல. நீங்க நடந்துக்கிறத பொறுத்து நான் வாக்கு கொடுக்கறேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன நம்பணும். புரியுதா? நான் லிவிட்டிகஸ் கான்வெல்ட்காக வேலை செய்கிறேன். கம் ஆன் பாய்ஸ். எங்களுக்கு சில உத்தரவுகள் இருக்கு. சரி, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. இந்த கதவை நாங்க திறக்க மாட்டோம். 4 3 2 1. உள்ள இருக்கிற நண்பர்களுக்கு காது கேட்கல போல இருக்கு. கொஞ்சம் கேட்கிற மாதிரி சொல்லுவோமா? என்ன பண்ணாலும் நாங்க வெளியில வர மாட்டோம். நாங்க உள்ளே தான் இருப்போம். போதும். வில்லியம்ஸ், மார்கன் கிட்டயும் ஸ்மித் கிட்டயும் அந்த வெடிமருந்தை கொடுங்க. நீங்க போய் அந்த கதவை வெடி வச்சு தகர்த்துருங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உள்ள இருக்க நீங்க தான் கொஞ்சம் பின்னாடி போகணும். கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப தெரியும். பத்தவை. சரி, கமான். கடைசி ஆசை எதுவும் இல்லனா 2 அடி பின்னாடி தள்ளி நில்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. வெளியில வாங்க. உங்களை நாங்க கொல்ல மாட்டோம். வாங்க. உங்க முதலாளியோட திருடிட்டு மட்டும் போயிடுவோம். உள்ள ஏறுங்க. மொத்த ட்ரெயினையும் சோதனை போடுங்க.
பார்க்க பேலஸ் மாதிரி இருக்கு. நல்லா வாழ்றானுங்கல்ல. இப்ப நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலையே. நான் போய் மத்த இடங்கள்ல தேடுறேன். சரி, இனிமே நமக்கு எல்லாமே சுலபமா தான் பாருங்க, இருக்கும். எல்லாரும் முட்டி போடுங்க. நீ தப்பிக்கணும்னு கொஞ்சம் நினைச்சா அங்கேயே உங்க இரு. எல்லாரையும் சுட்டு எனக்கு விடுங்க. கொஞ்சம் சரகு ஊத்துறியா? நான் யாருன்னு தெரியுமா? நானும் ஆர்த்தரும் தானே இதெல்லாம் பண்ணோம். ஆமா, சிறப்பான வேலை. நீ ஓடி வந்து ரயில்ல குதிச்சதை நான் பார்க்காம போயிட்டேனே. அவ்வளோ ஆர்வமா இருக்க, நான் அதை அப்புறம் சொல்றேன். சரி, இதை திறக்க முடியுமான்னு பார்க்கறேன். என்ன கிடைச்சது? இது பான்ஸ். இதுக்கு ஏதாவது தெரியுமா? ஓ, கண்டிப்பா வியாபாரத்துக்கான ஒப்பந்தம். கண்டிப்பா இதை நம்ம விற்க முடியும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பண்ணிருக்க. இங்க இருந்து எல்லாத்தையும் காலி பண்ண. ரயிலையுமா? ஆமா, அதையும் தான் இங்க இருந்து கிளப்ப. இவங்க நீ என்ன சொல்ற? தெரியல. உன்னுடைய விருப்பம். கொல்லுவியோ, இங்கேயே விடுவியோ, இல்ல ரயில் ஏத்தி அனுப்புவியோ. அவங்க நம்மள பின்தொடர்ந்து வராம இருந்தா சரி. புரியுதா? ஓகே. உன்னை கூடாரத்துல பாக்குறேன். நீ வந்ததும் நாம அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். மத்தவங்க எல்லாம் நாம கிளம்பலாம். யா. சரி, எல்லாரும் ரயில் ஏறுங்க சீக்கிரம். எல்லாரும் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சீங்க, 3 பேரையும் கொன்னுடுவேன். நீங்க நடந்துக்கிறத பொறுத்த இருக்கு. கமான், சீக்கிரம். நாங்க யாருக்கிட்டயும் வாயை திறக்க மாட்டோம். போட. இந்த பொட்டில இருந்து யாராவது சத்தம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க நண்பரோட கதி தான் உங்களுக்கும்.